ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தமிழ் கல்ச்சரோட அத்மெட்டிக் ஃபுட்டான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன். இது ஒரு 6-7 பேருக்கு நான் பண்ணுறேன், அதனால இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். இது புளிக்காய்ச்சல் கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெயில் மட்டும்தான் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அத்மெட்டிக் டேஸ்ட்டு கிடைக்கும். நான் ஒரு 100 கிராம் இதே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முக்கியமான பொருள் இதுக்கு பெருங்காயம் போட்டால் தான் அந்த மணம் வரும் நம்மளுக்கு. அது கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்கு தனியா, வரமல்லி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா வேர்க்கடலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் கொஞ்சம் அடி கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே நம்ம தனியாகவும் வரமிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு. இப்போது இந்த எண்ணெய் சேர்க்காமல் வரமிளகாயும் தனியாகவும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா தனியா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நம்ம அசப்பொடி, அதாவது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வரக்கூடாது, லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு மேலே சேர்க்கக்கூட அரைச்சிருக்கு பவுட்ரு ரெடி. இப்போ இது கூட இதை அரைக்கும் போது கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அரைக்கும் போது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணிடலாம். அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சோம்ல, அதை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டோம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா சவந்துடுத்து. இது கூடவே ஒரு 5 வரமிளகா சும்மா அந்த மேல் பார்வைக்காக போட்டுக்கிறோம். ஆல்ரெடி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டு பண்ணிங்கன்னா அந்த புளியோதரை மேலே அது தெரியும் நல்லா. அதுக்காக அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம புளி தண்ணியை விட்டுடலாம். புளிக்காய்ச்சல் தண்ணியை விட்டாச்சு. லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுதான் இப்போ புளிக்காய்ச்சலுக்கு மேலே போட போகிற அந்த பவுடர் ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அழகாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை வதக்காமல் இப்படி போடும்போது கருவேப்பிலையோட அந்த பச்சை வாசனை அப்படியே ரிமைன் ஆகும். போட்டு விட்டுருங்க. கொதிக்கும் போது அந்த கருவேப்பிலைக்கு இருக்கிற ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு பாதியாகிடும். வாங்க அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ புளி நம்ம புளிக்காய்ச்சல் தண்ணி விட்டுருந்தோம். புளிக்காய்ச்சல் தண்ணி அது எல்லாம் அவ்வளோ சுண்டி போய் இப்போ புளி தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மிக்சர் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பொடி நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். தனியா, வரமிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை இதோட அப்படியே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக அழகாக சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட அத்மெட்டிக் புளிக்காய்ச்சல் ரெடி. இப்போ இதில் வேணுங்கிறவங்க எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் எல்லாம் ஆட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். நான் எல்லாம் ஆட் பண்ணல, அது ரொம்ப ஹீட்டுங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான். அப்படியே சுட சுட சாதத்துக்கு புளிக்காய்ச்சலை போட்டு இப்போ கலரி அந்தி மந்தார இலை
இல்லைன்னா கோவிலில் கொடுப்பாங்கள்ல இந்த உண்ணை அதுவும் கிடைக்கலன்னா வாழை இலை போட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஊற தான் இந்த புளியோதரை சூப்பராக ரெடி ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வடித்து புளியோதரை கலரி ஒரு பிடிக்கலாம்.